கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துகள். புதிதாக ப்ரேயர் டைம் ஃபேமிலியில் இணைந்து இல்லை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த அதிகாலையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. விசேஷமாக இது புதிய வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறபடியால் தேவ ஜனங்கள் வருகிற வாரங்களில் கர்த்தருடைய காரியங்களை பயபக்தியோடு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, அவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்க, அவருடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இன்று நீங்கள் ஜெபத்தோடு உபவாசத்தோடு ஒரு நேரம் உணவை மாற்றி வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் உணர முடியும். யோசேப்போடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு முன்பதாக சொப்பனத்தின் மூலமாக பேசினார். ஆம் தேவ ஜனங்களே, நம்மோடும் பேசுவார். வாரத்தின் முதல் நாள் முக்கியமான நாள். அந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துட்டீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போகலாம், நீங்கள் காலேஜ் போகலாம், நீங்கள் படித்து கொண்டு இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தோடு அந்த உணர்வோடு அந்த பயபக்தியோடு தேவன் என்னை நடத்த வேண்டும். ஒவ்வொரு வாரங்களும் தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கையில் உள்ள வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு வாரம் வரும் பொழுது, ஆண்டவரே இந்த வாரம் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும், உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும், உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு துடிப்போடு வாழ வேண்டும் என்றால் அந்த ஒரு நேரம் நீங்கள் உபவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையே மாறும். இது நான் சொல்லவில்லை, ஊழியத்தில் அனுபவத்தில் முதிர்ந்த தேவ ஊழியர்கள் சொல்லுகிற ஆலோசனையை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். வாங்க, இன்னைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கலாம். சங்கீதம் 136:23, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒரு அற்புதமான தேவ வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மளுடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த எழுத்து எழுதப்பட்டு பல நூறு ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனாலும் இந்த எழுத்து நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் என்றும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னா என்ன? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆம் தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடியால் அவருடைய கிருபையும் மாறாதவைகளாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளுடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறாராம். ஆம் தேவ ஜனங்களே, சாமுவேலுடைய தாயார் அன்னாள் அவர்கள் குழந்தை இல்லாமல் பாடுபட்ட பொழுது நிந்திக்கப்பட்டார்கள். அந்த நிந்தனையில் அவர்களை நினைவு கூர்ந்தார். அவர்களுடைய தாழ்வில் அவர்களை நினைத்தார். வேதத்தில் ஏராளமானவர்களுடைய தாழ்வை அவர் கண்டு, அவர் நினைத்து, அவர்கள் அந்த தாழ்வில் இருக்கும் பொழுது அந்த தாழ்வை மாற்றினவர். தாழ்வில் நம்மை நினைத்தவர், நம்ம உபத்திரவத்தில் நம்மை நினைத்தவர், நம்ம வியாதியில் நம்மளை நினைத்தவர், நம்ம உடைக்கப்பட்ட நேரம் நம்மளை நினைத்தவர். எல்லாரும் நம்மளை மறந்த பொழுது அவர் ஒருவர் மட்டும் மறக்கவில்லை. ஆம் தேவ ஜனங்களே, லோத்துவும் அவங்க பிள்ளைகளும் மனைவியும் அழிந்து போகிறதுக்கு முன்பதாக அந்த நிலைமையில் அவர்களை நினைத்து அந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆம் தேவ ஜனங்களே, தேசம் மொத்தம் அழிக்கிறதுக்கு முன்பதாக நோவாவுக்கு ஒரு பேழையை கொடுத்து அந்த பேழையில் எல்லாரும் ஏறும்படியாக அழைத்தார். ஆனால் ஒருவரும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. இவ்வாறாக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக நன்கு யோசித்து ஏழைகளையும் எளியவர்களையும் நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய அவர் முன்படுகிறார். ஆனால் நாமோ அவருடைய சத்தங்களை கேட்காமல் போய்விடுகிறோம். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, அவர் நம்மளுடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். நாம் தேவ ஜனங்களே, நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை நினைக்கவில்லையே, எனக்குள்ள உதவி அவர் செய்யவில்லையே. தேவச்சனங்களே, அவர் மறக்கவில்லை. அவர் அவருடைய அனாதி திட்டத்தில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்திருக்கிறார். கடந்த நாட்களை யோசித்து பாருங்கள், எத்தனை போராட்டங்களை தாண்டி வந்தீர்கள். ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் உங்களை நினைத்ததினால்தான் தாண்டி வந்தீர்கள். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவர் என்னை குறித்து கரிசனை இல்லாமல் இருக்கிறார் என்று. என்றைக்குமே அது ஒரு பொய், அது பிசாசினுடைய பொய். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களை நினைவு கூறுகிறவர். நம்மளுடைய நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எளிமையாக இருக்கும் பொழுது, நம்ம உடைக்கப்பட்ட நேரத்தில், பணமில்லாத நேரத்தில், எல்லா நேரங்களிலும் நம்மை விட்டு ஒதுங்கி போகிறவர்கள் உண்டு. ஆனால் அவர் மட்டுமே நம் அருகில் வருகிறவர். புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், நல்ல சமாரியன் என்ற ரூபத்தில் ஒரு அழகான ஓமையை இயேசு சொல்லுகிறார்.
அங்கே ஒரு ஆசாரியன் நடந்து போகிறான். அங்கே குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை கண்டு அவன் ஒதுங்கி போகிறான். ஒரு லேவியன் கடந்து போகிறான், அவனும் ஒதுங்கி போகிறான். அப்பொழுது நல்ல சமாரியனாக ஒருவன் வருகிறான், அவன் உதவி செய்கிறான். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்முடைய நிலைமையை கண்டு அநேக கிறிஸ்தவர்கள் ஒதுங்கி போகலாம், அநேக ஊழியர்கள் கூட ஒதுங்கி போகலாம். ஆனால் மறந்து போகாதீர்கள், அவர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான். அவர்களால் முடிந்தால் உதவுவார்கள், முடியாவிட்டால் எனக்கு எதுக்கு ரிஸ்க்கு, நானே பிரச்சனையில் இருக்கிறேன், நான் எதுக்கு அந்த பிரச்சனையை சுமக்கணும்னு யோசித்து விட்டு போயிடுவார்கள். இதுதான் மனிதனுடைய நிலை. இன்னைக்கு நாம் ஏன் கவலையோடு இருக்கிறோம்? யாரும் உதவி செய்யவில்லை, யாரும் உதவி செய்யவில்லை என்று கவலையோடு இருக்கிறோம். நீங்கள் முதலாவது அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் மனிதர்கள். வேதம் முதலாவது சொல்லிவிட்டது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று சொல்லிவிட்டது. அதனால எனக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை, இவர்கள் உதவி செய்யவில்லை என்று யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஒருவர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார், ஒருவர் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல சமாரியன் வருகிறார், ஒரு நல்ல ஆண்டவர் வருகிறார். உங்க கூக்குரலை கேட்டிருக்கிறார், உங்க பிள்ளையினுடைய அழுகுரலை கேட்டிருக்கிறார். ஆகாருடைய பிள்ளையினுடைய அழுகுரலை கேட்டார் தேவச்சனமே. அவர் நம்மளுடைய தாழ்வை அவர் துச்சமாக எண்ணுகிற ஆண்டவர் அல்ல, அவர் நினைவு கூறுகிற ஆண்டவர். நீங்கள் புலம்பல, ஆண்டவர் இவ்வளோ கடன் இருக்குது, என் குடிகார கணவரால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்ய என்று புலம்பலாம். தேவச்சனங்களை அவருடைய பாதத்தை விட்டு விடாதீர்கள். அவர் வழிகாட்டுவார். அவர் சத்தத்தை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். எப்பெல்லாம் சோர்வு வருதோ அவர் சத்தத்தை கேட்க நம்ம என்ன செய்கிறோம்? தயங்குகிறோம், வருத்தப்படுகிறோம், முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறோம். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உபத்திரம் உள்ள வாழ்க்கை தான், போராட்டம் உள்ள வாழ்க்கை தான், கடன் உள்ள வாழ்க்கை தான். சத்தத்தை கேளுங்க, சத்தம் சித்தத்துக்கு நேராய் நடத்தும். ஆகாருக்கு ஆண்டவர் கண்ணை திறந்தார். அந்த கண்களை திறக்கும் பொழுது கிட்டத்தில் அருமையான நீரூற்றிருக்கிறதை கண்டால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரோடு உறவுலே இருங்க, உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒரு திறந்த வாசலை காட்டுவார். அநேகருக்கு பார்க்க முடியாத திறந்த வாசல் உங்களுக்காக உண்டு. சிம்சோன் மகா பராக்கிரமசாலியாக பல ஆயிரம் பேரை வீழ்த்தின அந்த நேரத்தில் ஆண்டருடைய மகிமை அவன் மேலே இறங்கி நூறுக்கணக்கான பிலிஸ்தியரை வீழ்த்தின பொழுது அவனுக்கு தண்ணி தாகம் உண்டானது. அந்த சாதாரண மனுஷ உடம்புக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலத்த செய்கைகளை செய்யும் பொழுது, மனிதருக்கு அப்பாற்பட்ட செயல்பாடு அவன் சரீரத்தில் நடந்த பொழுது, அவன் எலும்புகளால் தாங்க முடியாத, அவன் சரீரத்தினால் தாங்க முடியாத பலத்தையும் ஜெயத்தையும் அவன் கொண்டு வந்த பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பின பொழுது அவன் மாம்சத்தினால் தாங்க முடியவில்லை. அவன் அப்படியே தாகத்தினால் கதறினான். ஆண்டவர் அங்கு ஒரு நீரோடையை உண்டாக்கினார். அந்த நீரோடையை உண்டாக்கவில்லை என்றால் அவன் மரித்து போயிருப்பான். ஆம் தேவச்சனங்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னை யாரும் பார்க்கல, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணலை, எனக்கு அதை செய்யலை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்கல்ல. நாசியில் சுவாசம் உள்ள எல்லாரும் மனுஷங்க தான். அவர்களுக்கும் போராட்டம் இருக்கிறதுனால அவர்கள் மறந்து போகலாம். மனிதனை நம்ப கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஒருக்கா கூட சொல்லுகிறேன், மனிதனை நம்ப கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அந்த மனிதன் கர்த்தரால் அனுப்பப்பட்டால்தான் அவன் நமக்கு உதவியாக இருப்பான். கர்த்தர் ஒருவனை இல்லை ஒருத்தியை உங்களுக்கு உதவி செய்ய அனுப்பவில்லை என்றால் அவர்கள் வரமாட்டார்கள். நீங்கள் யோசித்து புலம்பி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். கர்த்தரிடத்தில் முறையிடுங்கள். யோசித்து பாருங்கள், ஒரு எலியாவுக்கு காகம் ஆகாரம் கொண்டு வந்தது. அந்த காகத்தை அனுப்பினது கர்த்தர். காகம் ஒரு பொல்லாத விலங்குன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் அதற்கு காலையில் மிச்சரும் கடலை மிட்டாய் எல்லாம் போடுறாங்க. அதை ஒரு மதிப்புக்குரிய விலங்காக பார்க்குறாங்க, நன்மை செய்கிறாங்க. ஆனால் அந்த காகம் என்ன செய்கிறது? இரக்கமே பார்க்காது. நான் ஒரு நாட்களில் அணில் குட்டி வளர்த்து கொண்டிருந்தேன். அந்த அணில் குட்டி கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கட்டும் வைத்தால் ஒரு காகம் அடித்து கொண்டு போனது. எத்தனையோ முறை எங்களுடைய சின்ன அந்த கோழி குட்டிகளை எல்லாம் அடித்துட்டு போயிடும், கொத்திட்டு போயிடும், தூக்க முடியாமல் கீழே போட்டுட்டு போகும். இப்படி இறக்கமே இல்லாமல் கொத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பறவை தான் காகம். அவன் பேரே ஒரு திருடன் வச்சுக்கோங்களேன், ஒரு விளையாட்டுக்கு வச்சுக்கலாமே. அவன் ஒரு திருடன், எதையுமே கொத்திட்டு போயிடுவான். ஒரு சாப்பாடு, ஒரு சின்ன பிள்ளை கையில் வடை வச்சுருந்தா பறந்து கொத்திட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட ஒரு திருடனுக்கு ஆண்டவருடைய கட்டளை வருகிறது, போ, என் தாசனாகிய எலியா பசியோடு இருக்கிறான், அவனுக்கு அப்போ மட்டுமல்ல அவனுக்கு இறைச்சியும் கொண்டு போ. 1-2 காகம் அல்ல, எலியாவுக்கு ஒரு காக்கா
ஒரு அப்பத்தை கொண்டு வந்தால் வயிறு நிறையாது. எலியாவுக்கு ஒரு காக்கா வந்துச்சு. அந்த ஒரு காக்கா அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரதுக்கு அதுக்கு வாயில் ஒன்றும் கேரி பேக்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் பேக்கும் கிடையாது. அப்படின்னா நிறைய காகங்கள் வந்திருக்கு. காகங்களை அன்று திசை திருப்பி விட்டார். அந்த காகங்கள் ஒன்றும் நல்ல காகங்கள் கிடையாது. அது சுயமாய் போய் நம்ம தேவ மனிதனுக்கு உதவி செய்யலாம் என்று வரவில்லை. அது கர்த்தரால் அனுப்பப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அனுப்பாவிட்டால் நமக்கு யாரும் வர முடியாது. கர்த்தர் அனுப்பினால் நமக்கு யாரும் அதை தடை செய்ய முடியாது. அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய பாதத்தை பிடித்து விடுங்கள். முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இன்னைக்கு அறியாமல் இருக்கிறாங்க. என் ஆண்டவர் என் கஷ்டத்தை நினைக்கல, அது சாத்தானுடைய பொய். தேவ ஜனங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, நம்மளுடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நேற்றும் இன்றும் என்றும் தாழ்வில் உள்ளவர்களை நினைத்து அவர்களுக்கு கிருபையை அருளி செய்ய ஒருவர் இருக்கிறார். சாலமோனுக்கு உதவி செய்தவர், யோசேப்புக்கு உதவி செய்தவர், சிம்சோனுக்கு உதவி செய்தவர், ஆகாருக்கு உதவி செய்தவர், குழந்தை இல்லாத சாராளுக்கு உதவி செய்தவர், அன்னாளுக்கு உதவி செய்தவர், அற்புதங்களை செய்தவர். இன்னைக்கு ஏன் செய்ய மாட்டாரா? உங்க திருமண தடையை மாற்ற மாட்டாரா? கையின் பிரயாசத்தை மாற்ற மாட்டாரா? குழந்தை இல்லாமையை மாற்ற மாட்டாரா? அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறீங்க, அதை அற்புதமாய் செய்வார். உலகத்தாருக்கு இல்லாதது அது போராட்டம், தேவ ஜனத்திற்கு இல்லாதது அது கொண்டாட்டம். ஏன்னா எதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லையோ அதுக்கெல்லாம் டபுள் ப்ரமோஷன் வருது. யோபு உபத்திரத்துக்குள் போனாரு, டபுள் ப்ரமோஷன் வந்துச்சு. அதே நேரம் தேவ ஜனங்களே உலகத்தார் போராட்டத்துக்குள் போவார்கள், அவர்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடையாது. ஏசப்பா பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவம் எல்லாம் பிசாசானவன் தேவன்கிட்ட கேட்டுட்டு வந்து உபத்திரவத்தை கொண்டு வருகிறான். அதனால டபுள் ப்ரமோஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை இன்றும் உள்ளது, எனக்கு டபுள் ப்ரமோஷன் உள்ள இருக்கிறதுன்னு சொல்லுகிற ஒவ்வொரு வேரும் நீங்க கமெண்ட்ல எழுதலாம், இருதயத்தில் விசுவாசிக்கலாம். இருதயத்தில் விசுவாசித்து எல்லாரும் வாயால் சொல்லுங்க, எனக்கு டபுள் ப்ரமோஷன் உண்டு, ட்ரிபிள் ப்ரமோஷன் உண்டு. நான் படுற பாடுக்கு என் குடும்பத்தில் டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷனை கர்த்தர் தருவார். கர்த்தருடைய கிருபை விளங்குவதாக. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசினீர் அப்பா. எங்கள் சூழ்நிலைகளை விவரித்து காண்பித்தீர். எங்கள் உள்ளத்தின் அங்கலாய்ப்பை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அது மனிதன் பார்க்கவில்லை, ஆனால் நீர் பார்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி முறுமுறுக்காம வாழணும், எதை நேசிக்க வேண்டும், யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது என்று எங்களோடு தெளிவாக இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக தொடர்ந்து துதிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஜெப நேரம் டிவியில் புதிய சோத்திர பலிகளை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த துதிகள் 1000 நீங்கள் இணைந்து கேட்கலாம். கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி ஆண்டவரோடு இணைந்து சோத்திர பலி இடுகிறவர்கள் இணைந்து சோத்திர பலி இடுங்கள். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் ஆண்டோடைய சித்தமானால் ப்ரைட் டைம் சேனலில் லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். சந்திக்கலாம் 9 மணி அளவில். காட் பிளஸ் யூ. ஆமேன்.